அதாவது சௌந்தர்யா, நீங்க வந்து ஜாக்லின நாமினேட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, அதுக்கு என்ன ரீசன் நீங்க சொல்றீங்க அப்டின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ கரெக்ட்டான ஒரு ரீசன சொல்லி நாமினேட் பண்ணுங்களேன். நீங்க என்ன ரீசன் சொல்லியிருக்கீங்க? அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. என்னால ஏத்துக்க முடியலப்பா. ஸோ இப்ப நான் வந்து ப்ரோமோ என்ன அப்டின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு ஃபர்தரா பேசவா? நம்ம ப்ரோமோ 2லயே வந்து நம்ம பார்த்திருப்போம். என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லின வந்து நாமினேட் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்ப ப்ரோமோ 3ல பார்த்தீங்கன்னா, அதுக்கான கம்ப்ளீட் ரீசன் வந்து நமக்கு புரியுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்றது. ஸோ சௌந்தர்யாவோட பாயிண்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நானும் மதிக்கிறேன். எனக்கும் எமோஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா, அவளோட எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாமினன்ட்டா இருக்கு. ஸோ, அவள அறியாமலே வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் மத்தவங்க கேம் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. என் ஃப்ரெண்டுனா எதுவுமே சொல்லக்கூடாதா? நாமினேட் பண்ணக்கூடாதா? அப்படின்னு ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்றாங்க. அண்ட் ஜாக்லின் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்காக வந்து நில்லு அப்படின்ட்டு ஒரு இடத்துல கூட நான் சொன்னதே கிடையாது. இதுதான் அவங்களோட ப்ராப்ளம்ன்றது என்கிட்ட டைரக்ட்டா சொல்லியிருந்தா, நான் தூரமா நிக்கிறதுக்கு ரெடி தானே. ஸோ, இப்படி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இருந்துட்டு, இப்படி முதுகுல குத்துனா, என்னால வந்து ஏத்துக்கவே முடியாதுப்பா. பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்ற பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷன்ஸ் வந்து அவங்களது டாமினன்ட்டா இருக்குது. அதனால வந்து மத்தவங்க கேம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு இடத்துலயுமே ஜாக்லின் வந்து எனக்காக இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு அவங்க கேட்டது கிடையாது. இல்ல ஏதோ ஒரு விஷயம்னா எனக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு அவங்க ஓப்பனா கேட்டதே கிடையாது. ஸோ இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்றதுக்காக இவங்களுக்காகவே ஒரு விஷயம் தோணி பண்றாங்க அப்படின்றப்போ, அதுக்கு எப்படி ஜாக்லின ப்ளேம் பண்ண முடியும் அப்படின்றது தான் மொத கேள்வி. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்கள இம்பாக்ட் பண்ணுதுன்னா, அதுக்கு அந்த இடத்துல யார் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌந்தர்யா தான் மிஸ்டேக். ஏன் சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல கேம்னா கேம்ன்னு பார்க்கணும். அவங்க ஏன் வந்து ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாங்க? ஏன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுன்னு கேட்கவே இல்லையே. ஸோ 2யும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துருக்கணுமே. அப்படி பார்த்தா மிஸ்டேக் வந்து சௌந்தர்யா மேல தானே. இத ஒரு ரீசனா சொல்லி எப்படி நீங்க ஜாக்லின நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். ஃப்ரெண்டுனா எதுவுமே சொல்லக்கூடாதா, நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா பண்ணலாம். நீங்க எல்லாமே சொல்லலாம். அவங்கள நாமினேட் பண்ணலாம். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இது நாமினேஷன் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருக்கவே தேவையில்ல. அதுக்கு முன்னாடியே போய் ஜாக்லின்ட்ட "இத பாருப்பா இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நம்ம தள்ளி நிக்கலாம்." அப்படின்றத நீங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கலாம். இன்ஃபாக்ட் ஜாக்லினுமே அத தானே சொல்லியிருக்காங்க. எனக்காக வந்து நில்லுன்னு எந்த இடத்துலயுமே நான் சொல்லலையே. ஏன்னா நம்மளே பார்த்தோம்னா ராணாவோட பிரச்சனையா இருக்கட்டும், தர்ஷிகாவோட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து சௌந்தர்யாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஜாக்லின் ஏதாவது சொல்றாங்கன்றப்போ கோவப்பட்டு அவங்க வந்து முன்னாடி போயிடுறாங்க. ஸோ அது தப்பு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களா, அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா தான் தப்பு. ஏன்னா ஜாக்லின் வந்து எதுவுமே இன்டைரக்ட்டா பண்ணி சௌந்தர்யா அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கவே இல்ல. நீங்க என்ன ஜாக்லின் சப்போர்ட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து சௌந்தர்யாவையும் பிடிக்கும், ஜாக்லினையும் பிடிக்கும். நான் எத்தனையோ வீடியோஸ்ல வந்து சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருக்கேன். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு சௌந்தர்யா சைடு மிஸ்டேக் இருக்க மாரி தெரியுதுப்பா. ஏன்னா வந்து அவங்க நாமினேட் பண்ணது தப்பில்ல. ஆனா அவங்க நாமினேஷனுக்காக சொன்ன ரீசன் ரொம்பவே தப்பா தான் இருக்கு. போன ப்ரோமோலயே நான் இத சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அவங்க ஜாக்லினுக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஜெஃப்ரி போன வாட்டி என்ன பண்ணாரோ, அதாவது அந்த கோவா கேங்க பத்தி தப்பா பேசினதுக்கு அப்புறமா வந்து எதிர்த்தாப்புல நின்னாரு தெரியுமா? அதே தான் சௌந்தர்யா பண்ற மாரி இருக்கு. இது வந்து பியூரா ஒரு ஸ்ட்ராட்டஜி மாரி தான்ப்பா நான் ஃபீல் பண்றேன். கடைசி வாரங்களுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த டைம் இத ஒரு ப்ளேவா பண்ணணும் பண்ற மாரி கூட தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் எபிசோட்ல ஃபுல்லா பார்த்துருவோம். பார்த்துட்டு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்க எக்ஸாக்ட்டா அப்படின்றத ஃபுல்லா கேட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ப ஒரு வேளை இத ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றத திரும்ப நாளைக்கு ஒரு வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா இந்த ரீசன சொல்லி ஜாக்லின நாமினேட் பண்ணது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்றத நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.